ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அது ரிலேட்டடான யூடியூப் சேனல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற சேனல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். தமிழ் லாங்குவேஜில் இருக்கிற சேனல் வேணும்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கேஎஸ்ஜே டீச்சிங் காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டிருப்பாங்க, ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தனோட பிளேலிஸ்டாக வருது. இது வந்து ஃபுல் கோர்ஸும் போட்டிருப்பாங்க, என்டையர் சிலபஸ் அப்படியே போட்டிருக்காங்க. 211 வீடியோவாட் இருக்குது. உங்களுக்கு டைம் இருக்கும், ஃபுல்லாக பார்க்குறதுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓல்டு வீடியோஸாக இருக்கும், 3 இயர்ஸ். ஆனால் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லைல்ல, ஓல்டாக இருந்தாலும் கான்செப்ட் சேம் தானே. ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுனா நீங்கள் இதை டைம் இருக்குன்னா நீங்கள் இதை ஃபுல்லாகவே கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களுக்கு டைம் இருக்கும் அப்படின்னா இது கேஎஸ்ஜே டீச்சிங் இது பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது செட் ஆகலை இல்லை வேறு மாதிரி வேணும் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ராகுல் பஞ்சால் காஸ்டிங். இவர்தான் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஹிந்தி வேணாம், இங்கிலீஷ் தான் வேணுங்கிறனால இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து டீட்டெயில்டாகவே போட்டிருப்பாரு. ஸோ ஒரு சேனலுக்குள்ளே போனால் தெரியும். காஸ்டிங் ஃபாஸ்ட் ட்ராக் சிஏ இன்டர் ஃப்ரீ அப்படின்னு இருக்குது. சிஏ ஃபுல் காஸ்டிங் சிஏ இன்டர் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கா. இது வந்து ஃபுல் கோர்ஸு போட்டிருக்காரு. இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றா 5.5 மணி நேரம், 6 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், எல்லாமே ஃபுல் சாப்டர் கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது என்ன 2 வருஷத்துக்கு முன்னால் போட்டது, ஸ்மால் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது செட் ஆகுனாலும் அப்படியே அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு சாப்டருமே ப்ரீஃபாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 10 மணி நேரம், 8 மணி நேரம், 5 மணி நேரம், அந்த சாப்டர் சைஸை பொறுத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போகிறோன்னா இனி வரதெல்லாம் மோஸ்ட்லி ரிவிஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். நெக்ஸ்ட்டு அடுத்துனா தினேஷ் ஜெயின் காஸ்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஸ்டாண்டர்ட் இது வந்து ரிவிஷன்ஸ் வீடியோ போட்டிருப்பாரு, கான்செப்ட் அதை ரிவிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணுறது வந்து அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னால் போட்டது 25 மணி நேரம் வீடியோ. இதில் வந்து எல்லா சாப்டர் சம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம்ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவரே தியரிக்கும் போட்டிருப்பாரு. நம்ம காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தியரி அதிகமாக யாரும் நடத்த மாட்டாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தினேஷ் ஜெயின் சார் இது வந்து யூஸ் ஆகும். தியரி ப்ளஸ் இந்த கான்செப்ட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த 25 ஹவர்ஸ் மேரத்தான் ஆட் இருக்குது, சம்ஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுவார் ஃபுல்லாக. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் யார் இது பார்க்க போகிறோன்னா கணேஷ் பரத்வாஜ் சார். இது கணேஷ் பரத்வாஜ் சிஏ இன்டர்னு போட்டிங்கன்னா வரும். இவரது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய சம்ஸ் சால்வ் பண்ண மாட்டார். கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவரே தான் சிஏ ராம்ஹர்ஷா அந்த சேனல்லையும் மேரத்தானாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பக்கம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எவ்வளோனா 4 பார்ட்டாக போட்டிருக்காங்க இந்த டைம் மேரத்தான். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மணி நேரத்துக்கு வச்சிருக்கும். ஸோ இது ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. கான்செப்ட் ப்ளஸ் சம்ஸ் அதை வந்து நடத்தின மாதிரி இருக்கும். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரியணும்னா அதை பார்த்துட்டு சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் யார் இது பார்க்க போகிறோன்னா எஸ்காஸ் அகாடமியில் காஸ்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இவரது மேரத்தான் போட்டிருப்பாங்க, காஸ்டிங் மேரத்தான், சிஏ இன்டர் காஸ்டிங் மேரத்தான் ரிவிஷன்ஸ். இது வந்து தியரி ரிலேட்டடாகவும் போட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாகவும் போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறோன்னா அறிவு ப்ரோ.
அறிவு ப்ரோ காஸ்டிங் மேரத்தான் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். இது வந்து ஒரு 13 மணி நேரமாட்டம் இருக்குது. 13 ஹவர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சும்மா கான்செப்ட் மட்டும் ஃப்ரெஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யாருது பார்க்க போகிறோன்னா தமிழ் லாங்குவேஜ். அதில் ஃபஸ்ட்டு யாருதுன்னா கட்டுறது சிஏ. கட்டுறது சிஏ ப்ளஸ் ஏஎன்எம் இங்கே இருக்கார்ல, இந்த ஃபேக்கல்ட்டி தான் ஏஎன்எம் கிளாஸஸ்லேயே இருக்கார். ஸோ இதுலேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு காஸ்டிங் ரிலேட்டடாக. அது போக இவர் கொஸ்டின் சால்வ் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ஏஎன்எம் கிளாஸஸ் அந்த சேனலில் போட்டிருப்பாங்க, அதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிளேலிஸ்ட் காஸ்டிங் தனியாக இருக்கா? எஸ், காஸ்டிங் தனியாக 20 வீடியோஸ் ஆட்ட போட்டிருக்காரு. இது எல்லாமே தமிழ் லாங்குவேஜில் இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சு, ஃபார்முலாவை மெமரி பண்ண வேணாம், லாஜிக்கெலாம் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் பஸ்ஸில் வரும்போது அந்த ட்ராவலிங் டைமில் போர் அடிக்கும் போது இந்த மாதிரி காஸ்டிங் லாஸ்ட் டே ரிவிஷன்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே இவரது வந்து ஏஎன்எம் கிளாஸஸில் போட்டிருப்பாங்க. ஏஎன்எம் கிளாஸஸ் காஸ்டிங் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்காங்க, அது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஐசிஐ கொஸ்டின் சால்விங், அதுக்கப்புறம் ஆர்டிபி எம்டிபி. இங்கே பாருங்கள், அவர் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுற வீடியோஸ் இங்கே இருக்குது. சிஏ இன்டர் காஸ்டிங் ரிவிஷன் சீரியஸ், இதில் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் யார் இது பார்க்க போகிறோன்னா பேஷனேட் ப்ரொஃபஷனல்ஸ் அகாடமி. இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா கான்செப்ட் ப்ளஸ் ஐசிஐ மெட்டீரியல் சம்ஸ் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ் தான் போடல, மோர் தேன் 10 சாப்டர்ஸ் கிட்ட போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 2-3 வீடியோஸ் வரது வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். ப்ராசஸ் காஸ்டிங் அந்த 2 வீடியோ இருக்குது, அதுக்கப்புறம் யூனிட் அண்ட் பேட்ச் காஸ்டிங் 2 பார்ட்டாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலது வந்து சிங்கிள் வீடியோவில் முடிகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் செப்பரேட் வீடியோவாக இருக்கும், அதுக்குன்னு பிளேலிஸ்ட் போடலாம். இப்போ சர்வீஸ் காஸ்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே வீடியோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரே வீடியோவில் வந்து சர்வீஸ் காஸ்டிங் வந்து ஐசிஐ மெட்டீரியல் சம்ஸ் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா எப்படி இருக்கும் அப்படின்னா புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இருக்கும், தனியாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குவீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே நீங்கள் கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு சப்ஜெக்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.